சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க குருவே துணை. பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி. வினை தீர்த்த விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. இன்றைய பதில் என்ன பார்க்க போகிறோன்னா, விதிப்படி தான் வாழ்க்கை அப்படின்றத பற்றி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு இறைவன் இருக்கார் இல்லைங்களா. இறைவன் நின்றுட்டே இருக்கிறாரு. அந்த கோவிலில் பணி செய்கிற பணியால் பார்த்திங்கன்னா எப்பவும் பணி செஞ்சுட்டே இருப்பார். தூய்மை பணி செய்வார், சுவரெல்லாம் துடைப்பார். இது மாதிரி எல்லா பணியுமே செஞ்சிட்ருப்பார். துணி துவைப்பார், எல்லா வேலையும் செய்வார் அந்த பணியாள். அப்போ அவர் தினமுமே அதே வேலை தான் அவருக்கு, கோவிலில் பணி செய்கிற வேலை. அப்போ ஒரு நாள் இவருக்கு ரொம்ப மனசு வருத்தம். என்னன்னாக்கா, நாம் வேலை செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் டயர்டாக இருந்துச்சுனாக்கா பார்த்திங்கனாக்கா ஓய்வு எடுக்கிறோம், தூங்குகிறோம், கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குறோம். ஆனால் அந்த இறைவன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நின்றுட்டா இருக்காரு, அவர் கால் வலிக்காதான்னு சொல்லிட்டு அந்த பணி செய்கிறவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுவோம். அப்போ ஒரு நாள் நம்ம போய் இறைவன்கிட்ட கேட்டுலாம் சொல்லிட்டு, இறைவா, நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்குகிறோம், உட்காந்துருக்குறோம், நடக்கிறோம், எங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு எப்பவுமே நிற்கிறீங்களே, உங்களுக்கு கால் வலிக்கிறதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லுவார். சரி, அதுக்கு என்ன பண்ணுறது? என்னுடைய பணி அதுதானே, ஏன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இல்லைங்களா. என்னோடய பணி அதுதான், அந்த என் பணியை நான் செய்கிறேன், உன் பணியை நீ செய்கிறப்பா அப்படி சொல்லிட்டு இறைவன் சொல்கிறாராம். அப்போ அவரால் அதை பொறுக்க முடியல. இல்லைப்பா, ஒரு நாள் உங்கள் பணியை நான் செய்கிறேன், என் பணியை நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டு, ஒரு நாள் நான் உங்களுக்காக நிற்கிறேன், நீங்கள் ஓய்வெடுங்கன்னு சொல்லிட்டு வரோம். சரிப்பா வா. ஆனால் என்கிட்ட என்னோடய கருவறையில் நிற்கிறது பெருசு கிடையாது. ஆனால் நான் எப்படி யார் என்ன பேசினாலும் என்ன என்கிட்ட முறையிட்டாலும் எல்லாத்துக்குமே நான் கம்முன்னு தான் இருப்பேன். வாய் திறந்து எந்த அசைவும் கிடையாது, நான் சைலண்ட்டாக இருப்பேன். அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ சைலண்ட்டாக இருக்கணும், அசைவு இல்லாமல் இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் நீங்கள் சொல்லுவார். சரிங்க சாமி, நான் இருக்கிறேன் சாமி அப்படி சொல்லிட்டு வரேன். சரி சொல்லிவிட்டு இறைவனுக்கு ஒரு சிரிப்பு, என்ன தான் பண்ணுற பார்க்கலான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரா இறைவன். இவர் என்ன பண்ணுறாருன்றதை பார்த்துட்டுருக்காரு. அப்போ அந்த தொழிலாளி என்ன பண்ணுறாரு, கருவறைக்குள்ளே சாமி மாதிரியே அலங்காரம் பண்ணிட்டு போய் நின்றுட்டாராம். நின்ன உடனே முதல்ல ஒருத்தர் ஒரு கோடீஸ்வரர் வராராம். அவர் கையில் வெறும் ஒரு மூட்டை வச்சுருக்காரு. அந்த மூட்டைக்குள்ளே ஃபுல்லாக தங்கம், வைரம், மாணிக்கம்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை வச்சுருக்காரு. ஒரு மூட்டை காணிக்கை எடுத்துகிட்டு வந்திருக்காரு சிவபெருமான். அப்போ 3/4 ஒரு பங்கு இறைவனுக்கு அவர் காணிக்கப்படுவார், மீதி 3 பங்கு அவருக்கு. இதை மாதிரி டீலிங்கில் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், உண்டியில் இறைவான் எனக்கு நிறைய பொண்ணு பொருள் கொடுத்துட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு, சந்தோஷம், இனியே இதே மாதிரி எனக்கு நிறைய பொன் பொருள் கொடு, நான் உனக்கு இது மாதிரி தரேன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பேசிவிட்டு அந்த பொன் பொருளெல்லாம் அந்த உண்டியலில் போட்டுட்டு இவர் என்ன பண்ணார், கீழே மூட்டை வச்சார் பாருங்க, அந்த பொன் பொருள் மூட்டை, அந்த மூட்டையை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுவார். கிளம்பிட்ட உடனே ஒரு ஏழை வராரு. அந்த ஏழைக்கு பார்த்திங்கன்னா பொழுதுக உழைச்சாலே ஒரு 5 ரூபா கிடைக்கும். அந்த 5 ரூபாயில் 4 ரூபா அவர் குடும்ப செலவுக்கு, 1 ரூபா இறைவனுக்கு. இறைவா, என்னால் முடிஞ்சது இந்த இறைவன் உனக்கு அந்த 1 ரூபா செலுத்துகிறேன், எனக்கு நிறைய பொன் பொருள் கொடுத்தினாக்கா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் மனசு. ஏன்னா ரொம்ப நான் கஷ்டத்தில் இருக்கேன், ஏன்னா சாப்பாடே கஷ்டப்படுறேன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச 1 ரூபா உனக்கு கொடுக்குறேன் இறைவான்னு சொல்லிவிட்டு அந்த 1 ரூபா உண்டியில் போட்டுட்டு இவர் கிளம்புவார் பாரு. கிளம்பும்போது இவர் கண்ணில் அந்த மூட்டை தட்டுப்பட்டுடும். அந்த மூட்டை தெரிஞ்ச உடனே, இறைவன்கிட்ட நாம் நம்மளோட கஷ்டத்தை போக்குன்னு சொல்லிட்டு வேண்டதுனால இறைவன் நமக்கு தான் கொடுத்துருக்காரு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு அந்த ஏழை கிளம்பிடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு கப்பல் வியாபாரி கப்பலுக்கு போனோம். அன்றைக்கி கப்பலில் வியாபாரம் பண்ணுறவர், அது கப்பலுக்கு அன்றைக்கி கிளம்பணும். அதனால் இறைவனை பார்த்து நம்ம சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு கூட பக்கத்துணையை வாப்பான்னு சொல்லிட்டு போகலாம் சொல்லிட்டு வராரு. அந்த கப்பலில் வேலை செய்கிறவர். அப்போ அவர் வரும்போது இறைவா, இன்றைக்கு நான் கப்பலுக்கு போகிறேன், இந்த வியாபாரம் நல்லபடியாக நடக்கணும், என் கூட பக்கத்துணையை நீ வாப்பா சொல்லிவிட்டு வேண்டிவார். வேண்டினே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பணக்காரர் பணம் போட்டு விட்டு போனா பாருங்கள், அந்த பணக்காரர் வந்துடுவார். வரும்போது இவர் அங்கே இருக்க வச்சு, என்னோடய பணம் முட்டி நீ தான் எடுத்த அப்படி சொல்லிட்டு அந்த கப்பல்காரனை பிடிச்சின்னு போயிடுவாங்க. பிடிச்சின்னு போயிட்ட உடனே உள்ள கருவறைக்குள்ளே நிற்கிறவரால் நிற்க முடியல. என்னடா இது, பாவம் ஒரு இடம், பழி ஒரு இடமா, எப்படி எடுத்தது அவன், தண்டனை அனுபவித்து இவரான்னு சொல்லிட்டு உடனே அவரால் அங்கே நிற்க முடியல. வாய் திறந்து பேசுவார். உன்னுடைய பணப்பையை எடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒரு ஏழை வந்தார், அவர் எடுத்துன்னு போயிட்டார், இப்போ தான் இவர் வந்தார், இவர் எடுக்கலை அப்படி சொல்லிட்டு அந்த கருவறை நிற்கிற தொழிலாளி வாய் திறந்து பேசிடுவார்.
பேசிட்டு உடனே என்ன பண்ணுவார், அந்த கப்பல்காரனை வந்து அந்த பணக்காரன் என்ன பண்ணுவார், மன்னிச்சு இல்லைங்க உங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு விட்டுடுவார். அந்த கப்பல் கிளம்பிடுவார். இந்த ஏழை என்ன சந்தோஷம் அவர்கிட்ட போயிட்டு இந்த பணம் மூட்டை வந்து வாங்குறாங்க. திரும்ப ஏழை என்ன பண்ணுவார், இறைவன் கொடுத்தா நம்மளுக்கு நினச்சோம் இந்த மாதிரி வந்து கை கட்டினது வாய் கட்டலையே அப்படின்னு அந்த ஏழைக்கு மனசு வருத்தமாக போயிடுச்சு. அப்போ அந்த உடனே சாயந்தரம் ஆகிட்ட உடனே இறைவன் வந்து இடம் மாறினில்ல, ஒரு நாள் தான் நிற்கிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீ கிளம்பு, நான் நீ இடத்த நின்றுக்கிறேன்னு சொல்கிறது வருவார். வரும்போது இந்த உள்ளே நிற்கிற பாருங்க கருவலைக்குள்ளே அந்த பணியாள், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல இறைவனே பண்ணியிருக்க மாட்டார், நம்ம நீ நல்ல காரியத்தை பண்ணிட்டு ஏன்னா ஒரு நல்லவனை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிறாரு. உடனே இறைவன் வந்தவொடனே சொல்லுவார், இறைவா இன்றைக்கி நான் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து கப்பல்கார வந்து தப்பாக வந்து பிடிச்சுமே அவனுக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க, அவரை வந்து நான் காப்பாற்றிட்டேன்னு சொல்லுவார். அது இறைவன் சொல்லாராம், ஏன்பா நீ இப்படி இருக்க, அந்த கப்பல்காரன் வந்து இன்னைக்கு கப்பலுக்கு போனான்னா கப்பலில் வந்து சூறாவளி காற்று வந்து இறந்துருவான். இன்றைக்கு வந்து அவன் திருட்டு பழியில் வந்து அவன் அந்த கப்பல் வீட்டுக்கு போயிருந்தாருனாக்கா அவன் உயிர் பொழைச்சிருப்பான், ஆனால் வந்து இறந்துருக்க மாட்டான். இப்போ வந்து நீ அவனை காப்பாற்றி விட்டு இறக்கம் வச்சுட்டு கப்பலுக்கு போயிட்டான் அவன் இறந்துருவான். அதே மாதிரி இந்த ஏழை பார்த்திங்கனாக்கா நான் கொடுத்ததான் நினச்சி அந்த பணப்பை எடுத்துமே அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான், அவனையும் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த பணக்காரன் போட்டது வந்து அவன் வந்து தீய வழியில் சம்பாதிக்கிற பணம், 10 வட்டி 8 வட்டி அது மாதிரி வந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவன் இவன். எவ்வளோ பேரோட துன்பத்தையெல்லாம் துன்பப்படுத்தி வாங்கின பைசா அவன் போடுறான். அவன் 10ல் 1 பங்கு போடுறான், அவன் மீதி பைசா அவன் எடுத்துக்கிறான். அதில் வந்து இந்த ஏழைக்கு எடுத்துன்னு போய் தான் ஏழை நல்லா இருந்திருப்பான். இந்த தொலைச்ச காசு அவனுக்கு பெரிய காசே கிடையாது, நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படி சொல்லிவிட்டு அந்த கப்பல் வியாபாரி ஜெயிலில் இருந்தால் கூட தண்டனை கூட ஒரு 5 வருஷத்தில் கூட உயிரோடு இருந்திருப்பான், அவன் இறந்துருவான். இப்போ கப்பலுக்கு போனான். இந்த ஏழையும் நல்லா இருந்திருப்பான், அதையும் கெடுத்துட்ட. உனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா யாருக்கு என்னென்ன எப்பப்போ நடக்கும்ன்றது வந்து உங்களுக்கு மனிதர்களுக்கு தெரியாது இல்லைங்களா, எனக்கு தெரியும், நீ தவறு பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அப்படியே சாஷ்டாங்கமாக இறைவன் காலில் வந்து அந்த வேலைக்காரர் விழுவார். இறைவா என்னை மன்னிச்சிருங்க, என்னால் வந்து ஒரு அக்கிரமத்தை பொறுக்க முடியாது அப்படி அப்போ அந்த இறைவன் சொல்லுவார், யாருக்கு என்னென்ன ஜென்மத்தில் அந்த கப்பல்காரன் வந்து இவன் மூலயமா இந்த திட்டுப்பாட்டை வாங்கி ஜெயிலில் இருக்கிற விதியை மதியால் வெல்லலாம்னு நீங்கள் மனிதர் சொல்வீங்க. ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று விதி இருந்தால்தான் அதையும் வெல்ல முடியும், அந்த விதியும் கிடையவே கிடையாது அப்படி சொல்லிடுவார் சிவபெருமான். அதனால் யாருக்கு என்ன துன்பம் கிடைச்சாலும் அந்த துன்பத்துக்கு பின்னாடி அவனை வந்து ஒருத்தர் துன்பமே நிறைய கொடுக்குறோம் அப்படின்னும் போது அவனை வந்து ஒரு கல்லை வந்து உளியால் நல்லா அடித்தாதான் அந்த சிலையாகும். அந்த அடிக்கும்போது வந்து அந்த கல்லுக்கு வலிக்க தான் செய்யும், கல்லுக்கும் உயிர் இருக்குது, கல்லுக்கு வலிக்க தான் செய்யும். அந்த வலியை தாங்கின்னு இருந்தால் தான் அந்த கல் வந்து கருவறைக்குள்ளே போய் சிலையாகி 4 பேர் கையெழுத்து கும்பிடுவாங்க. இல்லை அந்த வலியே தாங்காமல் ஒரு கல் இருக்குன்னா அந்த கல்லை வந்து அடிக்கலை அப்படியே விட்டுடலான்னாக்கா அந்த கல்லை வந்து மிதிப்பாங்க, எல்லாருமே மிதித்து படிக்க போட்டுருவாங்க, வாசல் படிக்க அந்த கல்லை போட்டுருவாங்க. அந்த அடி வாங்குது பாருங்கள், அந்த கல் வந்து கருவறைக்குள்ளே கையெழுத்து கும்பிடுவாங்க. இதுதான்ப்பா மனுஷனோட வாழ்க்கை. யாருக்கெல்லாம் ரொம்ப துன்பம்னா அந்த துன்பம் வந்து எதனால் அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இந்த துன்பம் இதுக்கு வந்ததுனாக்கா இறைவன் ஏதோ பின்னாடி ஏதோ நல்ல காரணம் இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இந்த துன்பம் வந்ததுன்றதை உணர்ந்து அவங்க செயல்படணும் அப்படி சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லி யாருக்குமே வந்து பார்த்து நானாக வந்து நீ வந்து இந்த துன்பத்தை கொடு இன்பத்தை அனுபவி சொல்லி நானாக வந்து யாருக்குமே கொடுக்கறதில்ல, அவங்கவுங்க விதிப்படி தான் அந்த செயல் நடக்கும், இதை நீ புரிஞ்சிக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த வேலையாளுக்கு சொல்வார். அந்த வேலையால் புரிஞ்சுப்பார், இறைவனுக்கு தெரியாதான் நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு புரிஞ்சு உணர்ந்து அவர் பணி வேலை செய்ய போயிடுவார். இறைவன் வந்து அவரோட பணியை அவர் செய்கிறாரு, நாம் பணியை நாமளும் செய்யலாம். இந்த கதை பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க சிவமுடன். திருச்சிற்றம்பலம்.